இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃப்யூச்சரில் எப்படி அட்மிட்டட் பார்ட்னரோடு சேர்த்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸை எப்படி பிரிச்சுக்க போகிறாங்கன்ற கேல்குலேஷனை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை எப்படி பிரிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். Om and Shyam are sharing profits and losses equally with effect from 1st April 2024. They agreed to share profits in the ratio of 4:3. The gain or sacrifice due to the changes in ratio is options என்ன கொடுத்துருக்காங்கன்னா A. ஓம் வந்து 1/14th gain, ஷாம் வந்து 1/14th sacrifice. B வந்து ஓம் வந்து 3/14th gain and ஷாம் வந்து 3/14th sacrifice. C வந்து ஓம் வந்து 1/14th sacrifice and ஷாம் வந்து 1/14th gain. D வந்து ஆப்ஷன் D வந்து ஓம் 3/14th sacrifice and ஷாம் வந்து 3/14th gain. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரெக்ட் ஆன்சர் வந்து A. ஓம் வந்து 1/14th gain and ஷாம் வந்து 1/14th sacrifice. இதை ஒர்க்கிங்ஸ் மூலிமா எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்றதை இப்போ பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஸ் வந்து ஓம் அண்ட் ஷாம். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/2 1/2 ஏன்னா ஈக்குவல் 1:1ன்றதுனால. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3. அப்போது 4/7 3/7. அப்போது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/2 மைனஸ் 4/7. அப்புறம் 1/2 மைனஸ் 3/7. எல்சிஎம் எடுத்தோம்னா 7 minus 8 divided by 14 that is equal to minus 1/14. மைனஸ் வந்ததுனால அது வந்து கெயின். இங்கே ஷாமுக்கு பார்க்கும்போது 7 minus 6 divided by 14 that is equal to plus 1/14. அதனால் இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஷாம் சாக்ரிஃபைஸு, ஓம் வந்து கெயின். அதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.